நமஸ்கார். வீடா கணேசன் 9715798626. இன்றைக்கி நம்ம அஜபா காயத்ரியுடைய தாத்பரியத்தை பற்றி பார்க்குறோம். அதில் அஜபா காயத்ரினாக்க ஜபா அஜபான்னு ரெண்டு விஷயம் இருக்குது. ஜபம் அப்படிங்கிறது நம்முடைய முயற்சியினால் சில அக்ஷரங்களை உச்சரித்து சில மந்திரங்களை சொல்லி ஹோமம் யாகம் இதெல்லாம் செஞ்சு நம்ம நல்வழிப்படுத்திக்கிறது, உலகத்துக்கு ஒரு லோகக்ஷேமத்துக்காகவும் பண்ணக்கூடியது. இப்போ அஜபாங்கிறது என்னன்னாக்க இதுக்கு நேர் எதிர்மறை. நம்முடைய முயற்சி எதுவுமே இல்லாமல் நம்ம எந்த ஒரு அக்ஷரத்தையும் உச்சரிக்காமல் தானாக நடைபெறுவது அஜபா. நம்ம உடம்பில் நம்மளை அறியாமலே ஒரு ஜபம் ஓடிட்டு இருக்கு, தெரியுமா? அதுதான் அஜபா காயத்ரி. உள்மூச்சு வெளிமூச்சு வாங்கிட்டு இருக்கோம். 21,600 முறைக்கு மேலே மணிக்கு நம்முடைய உடம்புல தானாகவே நடந்துட்டுருக்கு. உஸ்வாச நிஸ்வாச ஜபான்னு சொல்கிறாங்க. அதான் அஜபா காயத்ரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த காயத்ரி ஜபம் என்னன்னாக்க நம்முடைய முயற்சி இல்லாமல் நடக்கிறது. இப்போது அசம்ச சோகம், நானே அவன் அவனே நான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னாக்க நம்முடைய முயற்சி இல்லாமல் நமக்காகவே அது நடந்துட்டுருக்கு. நம்ம தாழ்ச்சி பாருங்கோ, இந்த மூச்சு காற்று நம்மளுக்கு ஒரு நிமிஷம் நின்று போச்சுனாக்க நம்மளால் என்ன ஆகும், எல்லா கதையும் முடிஞ்சு போயிடும். ஆனால் அந்த மூச்சு காற்றுலையே நம்ம செய்யக்கூடிய ஜபம் என்ன செய்கிறோம், நம்ம காயத்ரி ஜபம் பண்ணுறோம். மூக்கை அடைச்சி மூக்கை இது பண்ணி ஜபம் செஞ்சு மனசை ஒருநிலைப்படுத்தி காயத்ரி மந்திரம் சொல்லி எத்தனை காயத்ரி ஜபம் சொல்லணும், அவ்வளவு வாழ்க்கையில் முன்னேற முடியும், சுத்தமாக முடியும், நினைச்சதை சாதிக்க முடியும். அப்படி இல்லை ஒரு இது இருக்குது. இப்போ ஹம்ச என்ன சொல்ல ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிறது எதனாலனாக்க இந்த ஜபம் தானாகவே நடக்கிறது நம்ம புரிஞ்சுட்டு நம்மளும் மனதை ஒருநிலைப்படுத்தி நம்ம உன்னை அறிந்தால் உலகத்தில் எதை வேணாலும் நம்மளால் சாதிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த ஜபத்தையும் இந்த மந்திரங்களையும் உடம்பில் நடக்கக்கூடிய மாற்றங்களையும் நம்ம நிஷ்டையில் இருந்து புரிஞ்சுட்டோம்னாக்க எதை வேணாலும் நம்மளால் சாதிக்க முடியும். இது ஹம்ச உபனிஷதம் அப்படிங்கிற புக்கில் இதை பற்றி நிறையா வந்துருக்கு. நம்ம ஆத்ம ஞானத்தின் மூலியமாக சூட்சுமமாக இருக்கக்கூடிய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மாவை நம்மளால் உணர முடியும். நம்மளால் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியும், எதையுமே மாற்ற முடியும் அப்படிங்கிறது இல்லைன்னு தெரியுது. இது தவிர சில முக்கியமான விஷயங்களை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். உங்கள்கிட்டருந்து உத்தரவு வாங்கிக்கிறேன். நமஸ்காரம். வாழ்க வளமுடன்.